வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய கஞ்சி வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். சத்து மாவு கஞ்சி. இது 34 வகை தானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாம் சேர்த்து செஞ்ச சத்து மாவு கஞ்சி. இது உங்களுக்கு 1/4 கிலோ, அரை கிலோ, 1 கிலோ இந்த மாதிரி எல்லா பாக்கெட்லேயும் கிடைக்கிது நம்மளுக்கு. இந்த சத்து மாவு கஞ்சி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கஞ்சியாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை புட்டு செஞ்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை கரைச்சி தோசையாக ஊற்றலாம், இல்லை வெங்காயம், புதினா, மல்லி இதெல்லாம் போட்டுட்டு அடை தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ஸோ இந்த சத்து மாவு கஞ்சி உங்களுக்கு எல்லா சத்தையும் நம்ம ஒரே டைமில் கொடுத்துட முடியாது. பட் இதில் 34 வகை தானியங்களும் சேர்த்து கொடுக்கறனால இது அவங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட போதும், அவங்களுக்கு எல்லா சத்துமே கிடச்சிரும். இந்த சத்து மாவு கஞ்சியை நம்ம 1 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது உகந்தது தான். இந்த சத்து மாவு கஞ்சி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை இனிப்பாவோ அல்லது இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மோர் போட்டு உப்பு போட்டு கூட நீங்கள் கஞ்சியாக காய்ச்சி சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போ அடுத்த கஞ்சி பார்க்கலாம். வெள்ளை உளுந்து கஞ்சி. உளுந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆண்களோ அல்லது பெண்களோ, ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ எல்லாத்துக்கும் போன் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது முக்கியம். இடுப்பு தேய்மானம், மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை நல்லா போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் நம்ம உளுந்தங்கஞ்சி சாப்பிட்லாம். இது வெள்ளை உளுந்தங்கஞ்சி. வெள்ளை உளுந்தில் இருக்கக்கூடிய வெள்ளை உளுந்தை பயன்படுத்தி அதை கஞ்சியாக மேக் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கஞ்சியாக வச்சு சாப்பிட்லாம். இந்த வெள்ளை உளுந்தங்கஞ்சி நம்மளுக்கு நல்ல பியூராக ஒயிட் கலரில் கிடைக்கும். கருப்பு உளுந்தங்கஞ்சி, அந்த உளுந்து கருப்பு உளுந்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம செஞ்சது கருப்பு உளுந்தங்கஞ்சி. வெள்ளை உளுந்தங்கஞ்சிக்கு என்ன பெனிஃபிட்லாம் சொன்னனோ அதே பெனிஃபிட்ஸ் எல்லாமே கருப்பு உளுந்தங்கஞ்சிக்கும் இருக்குது. வெள்ளை உளுந்தங்கஞ்சியை விட கருப்பு உளுந்தங்கஞ்சி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தானது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தோலையும் நம்ம அப்படியே பயன்படுத்தி யூஸ் பண்ணுறதுனால கருப்பு உளுந்தங்கஞ்சி வெள்ளை உளுந்தங்கஞ்சியை விட ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. உளுந்தங்களி கிண்டுறதுக்கும் இந்த கஞ்சி மிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கஞ்சி யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இனிப்பு தேங்காய் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 உளுந்தங்கஞ்சி மாவும் நம்மகிட்ட கிடைக்குது. இந்த கஞ்சி மிக்ஸ் எல்லாமே நம்ம வீட்டு முறையில் தரமான முறையில் சுத்தமாக சுகாதாரமாக நம்ம ரெடி பண்ணுது. கேரளா மட்டரிசி. கேரளா மட்டரிசிக்கு அப்படிங்கிறது ஒரு தனியான சுவை இருக்குது. அந்த கேரளா மட்டரிசி சுவை மாறாமல் அதை நாங்கள் கஞ்சியாக மேக் பண்ணியிருக்கோம். இந்த கஞ்சி மிக்ஸை நீங்கள் மசாலா கஞ்சியாவோ அல்லது உப்பு கஞ்சியாவோ அல்லது சும்மா நார்மல் கஞ்சியாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கஞ்சி மிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாப்பிளை சம்பா கஞ்சி. மாப்பிளை சம்பா அப்படிங்கிறது உடம்பை வலிமைப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக வலிமையாக நம்ம சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாரம்பரிய அரிசி தான் மாப்பிளை சம்பா அரிசி. இது சம்பா அரிசி வகையை சேர்ந்தது. இந்த மாப்பிளை சம்பாவோட நம்ம சுத்தம் பண்ணி சுகாதாரமாக நம்ம அதில் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்து நம்ம ரெடி பண்ணால் தான் மாப்பிளை சம்பா கஞ்சி. இந்த கஞ்சி மிக்ஸும் நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறது ராஜாக்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. அவங்க மட்டுமே யூஸ் பண்ணணும்னு அப்போ பயன்படுத்திட்டு வந்தாங்க, வேறு யாருக்குமே கொடுக்காம. பட் இப்போ நம்மளுக்கு இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வாங்கி இதை சுத்தம் பண்ணி நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நோம்பு கஞ்சி. ரம்ஜான் அப்படின்னாலே நம்மளுக்கு பிரியாணி எப்படி ஞாபகம் வருமோ அது மாதிரி நோம்பு கஞ்சி ஞாபகம் வரும். அந்த நோம்பு கஞ்சி சுவையிலேயே இந்த கஞ்சி மிக்ஸை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் மட்டன் சிக்கன் போடாமல் சைவ நோம்பு கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கோ, இல்லை நீங்கள் மட்டன் சிக்கன் போட்டு அதை அந்த நோம்பு கஞ்சி நான்வெஜ் நோம்பு கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கோ இந்த நோம்பு கஞ்சி மிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி மிக்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சுட்டு, ஒரு பங்கு மிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 6 பங்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த மிக்ஸை மட்டும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கஞ்சி கிடச்சிரும். ஸோ 7 நாள் 7 வகை கஞ்சி அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரு கஞ்சி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த கஞ்சி மிக்ஸ் இருந்தால் போதும், வெறும் தண்ணியும் உப்பு மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் கஞ்சி உடனே ரெடி பண்ணி சாப்பிடலாம். ஒரு கரண்டி கஞ்சி மிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 6 கரண்டி தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது கிடைக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சி மிக்ஸ் எது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். கொரியர் வசதியும் இருக்குது. இந்த கஞ்சி மிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.